ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது கடமா மீன் ஃப்ரை. ஸோ இதை பற்றி நம்ம சொல்லணும்னா, மீன் வந்து எல்லாத்துலேயும் முள் இருக்கும், இதில் முள் இருக்காது. உண்மையிலே குழந்தைங்களுக்கு முள் இல்லாத மீன் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வஞ்சிரம் கூட சின்ன முள் இருக்கும், இதில் முள்ளே சுத்தமாக இருக்காது. பட் ஆனால் வந்து இதில் வந்து நல்லா வந்து சமையலே தெரியாதவங்க கூட இந்த மீன் ஃப்ரை வந்து நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராத சமையல் கூட வரும். கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த சமையலில் வந்து நம்ம மீனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சாஃப்டாக வெந்துடும். நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் தண்ணி ஊற்றாத மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். கம்மியான மசாலா தான் நான் போட்டிருக்கேன், ரொம்ப பெரிய மசாலாலாம் ரொம்பலாம் போடல, வீட்டில் இருக்கிற மசாலா தான் போட்டிருக்கேன். ஸோ ஆனால் இதோட மெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷ் பண்ணுறது தான். அதோட மீன் வந்து தன்மை வந்து ரொம்ப நல்லா வாஷ் பண்ணி எடுத்தால் அந்த நீச்சு ஸ்மெல்லு வராது. அதோட வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம கடமா ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் தப்பாக க்ளீன் பண்ணால் கூட நம்மளுக்கு அதோட நீச்சு ஸ்மெல் அதிகமாக வந்துடும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடாய் வச்சுக்கிறோம், கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஃப்ரைக்குனால ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கலாம். சிறுவாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக இருக்கும். வெங்காயம் இந்த பொன்னிறமாக கொஞ்சம் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா அலசிட்டு போட்டுக்கோங்க. இது கூட நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் 2ஆக கீரி போட்டிருக்கேன், 2ஆவும் 4ஆவும் கீரி போட்டிருக்கேன். இது கூட நம்ம தக்காளி சிறுவாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இதுக்கு தக்காளி அவ்வளோவா தேவைப்படாது, ஏன்னா நம்ம இதில் வந்து தண்ணி நிறைய விடணும். தக்காளியில் நிறைய தண்ணி விடும், அதனால் வந்து ரொம்ப சொதப்புதான் ஆகிடும். அதனால் தக்காளி வந்து நான் 2 பழம் தான் பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் நல்லா வேகட்டும். அது கொஞ்சம் நல்லா விழுந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடமா மீன் போட்டுக்கலாம். இந்த கடமா மீன் போட்டுக்கலாம். இது ஆல்ரெடி நல்லா தண்ணி விடும். ஸோ இது தண்ணி வச்சு அவ்வளோவெல்லாம் வந்து இப்போ ஊற்றக்கூடாது. இந்த இதில் வர்ற தண்ணியே வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும். இது நல்லா கொஞ்சம் கலரிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலரிக்கலாம். கொஞ்சம் நான் தண்ணியை ஊற்றலை, நல்லா தண்ணி நிறையவே இருக்குது. இதுலேயே நல்லாவே குக்கிங் ஆகிடும். இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலரிடுங்க. நல்லா கலரிட்டு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூனு பூண்டு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம தண்ணி அப்பயே ஊற்றவே இல்லை, அவ்வளோ தண்ணியிலையும் வந்து இது 3/4 குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூனு. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு தூள், வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கலரணும். கலரிட்டு இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் இல்லை, தண்ணி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஒரு 1/2 டம்ளர் இருந்தால் கூட போதும். இந்த மசாலாலாம் இதில் வந்து கொஞ்சம் அந்த மிளகுத்தூள் வாசனைலாம் இல்லாமல் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் குக்கிங் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான். இந்த தண்ணி சுண்டவே
அந்த மசாலாலாம் போய் அதில் வந்து நல்லா ஒட்டி நல்லா அந்த ஃப்ளேவர் வரும்போது நல்லா வந்து ஃபைன் டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலரிட்டோன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான், கடமை ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி.